விசுவாசிப்போம். ஒரு வார்த்தை வரும்போது நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை விசுவாசத்துக்குரியது, தேவனுடைய வார்த்தை அங்கீகாரத்துக்குரியது, தேவனுடைய வார்த்தை அது ஆசீர்வாதத்திற்குரியது, தேவனுடைய வார்த்தை அது உண்மையானது, நிஜமானது, அது செய்யக்கூடியது, நிறைவேறக்கூடியது, நடக்கக்கூடியது, நடந்தே தீரக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பொய்யானதல்ல, பொய் குறையாத ஒரு வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அந்த சராசரத்தை உண்டாக்கின, அகில உலகத்தை படைத்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத வார்த்தை, இணையற்ற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு சகல விதமான அதிகாரம் உடையது, சகல விதமான வல்லமை உடையது. இந்த அதிகாரத்தை கொண்ட, வல்லமையை கொண்ட வார்த்தை இது உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை, அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த தீர்க்க தரிசனத்தை ஸ்தோத்திரம் நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய இதயங்களை திறந்து நாம் ஸ்தோத்திரம் வைத்திருக்கும் போது, செவிகளை திறந்து வைத்திருக்கும் போது, சிந்தனையை திறந்து வைத்திருக்கும் போது, ஆமென், அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை பார்க்க முடியும், காண முடியும், பெற முடியும், அனுபவிக்க முடியும், சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.